Hello students, welcome to Janava channel. So already நம்ம யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தென் ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் தென் ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 2ஓ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். சாம்பிள் கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 ஃபார்முலாஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n கண்டுபிடிக்க z² இன்ட்டு σ² டிவைடட் பை e². இதில் zன்றது உங்களுக்கு வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அதோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்து இன்கேஸ் வந்து கொஸ்டின்லேயே வந்து மென்ஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு புக்லெட் வந்து எக்ஸாமெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஜெட்டோட வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை நீங்கள் வந்து டேபிள் வேல்யூ எடுத்து நோட் பண்ணிக்கலாம். சிக்மா வந்து கொடுத்துருவாங்க கொஸ்டின்லேயே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அண்ட் தென் ஈன்றது எரர், ஸ்டாண்டர்ட் எரரோட வேல்யூ. ஸோ அதுவுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் பி கெட்டிங் என்னோட வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n is equal to z² இன்ட்டு pq டிவைடட் பை e². ஸோ இது எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ தெரியும், p அண்ட் q ப்ராபபிலிட்டியோட ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ p வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து q வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். p + q is equal to 1. ஸோ q is nothing but 1 - p. ஸோ இதை வச்சு நீங்கள் ரெண்டு வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எரர் வந்து கொடுத்துருப்பாங்க அடிஷ்னலாக, ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இன்கேஸ் வந்து p அண்ட் q கொடுக்கல அப்படின்னா நீங்களே வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், 1/2 1/2, அதாவது p வந்து 1/2, q வந்து 1/2 அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஃபார் ஃபைண்டிங் என்னோட வேல்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா z is equal to x bar s minus mu டிவைடட் பை சிக்மா எக்ஸ். இதில் ஜெட்டோட வேல்யூ உங்களுக்கு டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இல்லைனா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பார் எஸ் மீனோட சாம்பிளோட அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, சாம்பிள் வேரியபிள். மியூன்றது மீன் வேல்யூ, ஸோ அதுவும் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் சிக்மா எக்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேரியபிள். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் கொடுப்பாங்க. ஸோ சிக்மா எக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா σ/√n அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ சிக்மா எக்ஸ்ன்றது சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஈக்குவல் டு σ/√n. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கம்ப்யூட்டேஷன். ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஜெட்டோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், மல்டிபிள் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது தவிர்த்து அடிஷ்னலாக வந்து எக்ஸோட வேல்யூ அண்ட் தென் மீன் மியூவோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x பார் ± z இன்ட்டு σ/√n. இதில் x பார் அதாவது சாம்பிளோட வேரியபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஜெட்டோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து நீங்கள் டேபிளில் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஜெட்டோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் தென் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனலாக வந்து ரேஞ்ச் மாதிரி எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் பார் ± ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ எடுத்து மினிமம் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு மியூ போட்டுட்டு அண்ட் தென் அகெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டு ப்ளஸ் பண்ணுற வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் ஃபிகராக ரைட் ஹேண்ட் சைடே எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரேஞ்ச் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ யூனிட் 2 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ இந்த மாதிரி ஜெட்டோட டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% அண்ட் தென் 1%. ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து கொடுத்துட்டு அதை வச்சு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை கம்ப்யூட்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே யூனிட் 2 வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.